ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அம்ஜத். உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா? அப்போ கண்டிப்பா இந்த திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன திட்டம்னு நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டம். ரியலா சொல்ல போனோம்னா இந்த திட்டம் எல்லாம் ஒரு அற்புதமான திட்டங்க. இந்த ஸ்கீமை நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தாலே போதுங்க. 50,000 ரூபாய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா கவர்மெண்டே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 25,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டுருவாங்க. இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ண 5வது வருஷ தொடக்கத்திலே பெண் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக 1,800 ரூபாய் மாதந்தோறும் 18 வயசு வரைக்கும் தராங்க. கவர்மெண்ட் பேங்க்ல போட்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட் 50,000 பணம் அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறமா தான் எடுக்க முடியும். பெண் குழந்தையின் 18 வயதுக்கு ஆனதுக்கப்புறமா கவர்மெண்ட் போட்டிருந்த அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் 50,000 பணம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு 3 லட்சமா மாறி இருக்கும். அதே 2 பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ஆளுக்கு 25,000 ஆளுக்கு 1.5 லட்சமா மாறி இருக்கும். இந்த ஸ்கீமை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்க பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருத்தடை சான்றிதழ் ஃபர்ஸ்ட் வேணும். அந்த பெண் குழந்தையின் வயது 3 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப புகைப்படம், குழந்தையின் ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பெற்றோர்களின் ஆதார் கார்டு, இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆண் வாரிசு இல்லை என்ற சான்றிதழ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும், இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் 181க்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நாம டெய்லி அப்டேட்ஸ் தந்துனே இருப்போம். நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.